என்னம்மா? நாம இப்ப புறப்படுறது உன்னோட கல்யாணத்துக்கு. மண்டபத்துல என்ன நடந்தாலும் அந்த பூமிகா கழுத்துல நீ தான் தாலி கட்ட போற. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கோடா. சாமி, எல்லாம் நல்லபடியா நடந்து திரும்பி வரும்போது பூமிகா கைய பிடிச்சு நீ இந்த வீட்டு மருமகளை அவளை கூட்டிட்டு வரணும். சாமியை வேண்டிக்கோடா. இருடா. ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லடா. நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். ஏய், என்னடி நடக்குது இங்க? என்ன நடக்குது? சாமி கும்பிட்டேன். ஏய், கல்யாணத்துக்கு நம்ம விருந்தாளியா தானே போறோம். இவன் நம்ம மாப்பிள்ள மாதிரி திருநூறுலாம் வச்சு விட்டுருக்க. என்னமோ தோணுச்சு. எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு சாமின்னு கும்பிட்டு திருநூறு வச்சேன். இது ஒரு தப்பா? என்ன கன்றாவியோ, சீக்கிரம் வந்து தொலைங்க. அப்பாடா. போட போட போ. சார். யோ சிவராமா, மண்டபத்துக்கு போகாம இங்க வந்து நிக்கிற? ஒண்ணும் இல்ல சார், சார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் செல்போனை காக்காத்தின் போயிடுச்சா? போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் இங்க வந்த? சார நேர்ல பார்த்து சொல்லிட்டு அப்படியே அவர் கூட பைக்ல மண்டபத்துக்கு வந்துடலான்னு தான். யோ, ஒண்ணு வேணா, அவன் என் கூட கார்ல வந்துருவான். என்ன விஷயமா அவன்கிட்ட சொல்லிட்டு நீ கிளம்பு. சரிங்க சார். சார். நீங்க எதுக்கு வந்த? சார் உங்க கூட பேசணும். அம்மா, கொஞ்சம் பேசி வந்துடுறா, நீ போ. சீக்கிரம் வா. யோ வாயா. சார். சொல்லியா? சார், நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். யோ, அவனை கரெக்டா மானகிட்ட மாப்பிளையும் அந்த சரவணையும் தூக்கிடுவாங்கல்ல? தூக்கிடுவாங்க சார். அவங்க மொபைலுக்கு படத்தோட மேட்டர் கிளியரா அனுப்பி வச்சுட்டேன். ஆனா ஒரு சின்ன விஷயம் சார். என்ன விஷயம்? ஆளுங்களை ஏற்பாடு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ அவனுங்க அட்வான்ஸா பணம் கேக்குறாங்க. அது சரி, அவனு அட்வான்ஸ் கேட்க தான் செய்வாங்க. அட்வான்ஸ் வாங்காம எவையா அந்த காரியத்தை பண்ணுவான்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க தானே பணம் கொடுக்கணும். யோ, என்ன விளையாடுற நீ? என்னமோ அந்த மேட்டர்ல உனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுற. பூமிகாவை நான் கட்டினா பாதி சொத்து எனக்கு வரும் தான். ஒன்னதான் ஜெனரல் மேனேஜர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ நீ லட்ச லட்சமா சம்பாதிப்பில்ல? அதுக்கு என்ன நொதுக்கு? பாரு, உன் கையில இருக்க காசை போட்டு இந்த செலவை நீ சமாளி. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற செலவை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு பணம் என்கிட்ட எங்க சார் இருக்கு? என்ன உன் டக்காட்டி வேலை என்கிட்டே காமிக்கிறியா? கையில காசு இல்லாம தான் அரும்பாக்கத்துல ஒரு சின்ன வீடு செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? சார் இப்ப எதுக்கு சார் அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க? லாரி டிரைவருங்க கிட்ட 1000 கணக்கு கமிஷன் வாங்கி வீட்டுல கொண்டு அடிக்கச்சுல, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நீ செலவு பண்ணு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். செலவு ஃபுல்லா நம்ம தலையில கட்ட பாக்குறானே. என்னையா நீ யோசிக்கிற? உன்னை ஜெனரல் மேனேஜர் ஆக்கணுமா வேணாமா? ஆகணும் தான் சார். இந்த இழுவெல்லாம் என்கிட்ட வேணாம். காசை கொடுத்து ஆளுகளை வர வைக்கிற. ஆமா, அவனை எப்ப மண்டபத்துக்கு வருவாங்க? ஒரு 1 ஹவர்ல கொண்டு வந்து இறக்கிறேன் சார். முதல்ல அதை செய்யு, மத்த எல்லாத்தையும் மண்டபத்துல வச்சு பேசலாம். இன்னும் என்னடா பேச்சு? வந்துட்டோமா? சீக்கிரம் கிளம்பியா? சரி சார், சரி சார். இந்தாங்க. சதீஷ் எங்க? மேல தாங்க இருக்கான். ஏய், என்னடா இதெல்லாம்? அப்பா, இங்க வாப்பா. ஏய், பக்கத்துல என்னடா? பக்கத்துல நெல்லுப்பா. இங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இதெல்லாம்? அப்போ எவன் அங்க என்ன ஏற்பாடு பண்ணாலும் சரி, பூமிகா கழுத்துல தாலி கட்ட போற மாப்பிள்ள நான் தான். அதான் பட்டு வெட்டி சட்டையில வந்தேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். டேய், இப்பதான்டா அந்த ஆளு உருப்படியா நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். நம்ம பணம் கொடுத்ததுனால கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு. அப்படியே நைஸா பேசி கேஸ வாபஸ் வாங்க வைக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ காரியத்தை கெடுத்துருவ போல் இருக்கடா. லூஸ் மாதிரி பேசாதப்பா. எப்போ நான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டின வச்சுக்க, சொந்த மருமகனை ஜெயில போட்டுருவாரா? எல்லாம் யோசிச்சுதான்பா பண்றோம். சொல்லு சுபு, என்ன பண்ணிட்டு இருக்க? சரவணையும் கண்ணனையும் தூக்குறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணிட்டேன் தம்பி. எல்லாரையும் மண்டபத்துக்கு வர சொல்லிட்டேன். நானும் புறப்பட்டு இருக்கேன், அங்கதான் வரேன். ஷாபாஸ் சுபு. சுபு, நானும் ரெடி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துல வந்து பேசுறேன். சரி தம்பி. எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன்பா. பூமிகா கழுத்துல தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கி. என்னடா பண்ணி வச்சிருக்க? சொல்லி தொலையண்டா. ஆமால, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இங்க பாருங்க,
தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சரவணன் கல்யாணம் வேணான்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவான். அப்போ நம்ம சுப்பு அவனை கடத்துறான். அட பாவி, என்னங்க இவன் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான்? டேய் வாயை மூடு சொல்றேன்ல. இங்க பார், மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலன்னு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறோம். அப்போ ராஜாராம் டோட்டலா ஆடி போய் நிப்பாரு. அந்த நேரம் பார்த்து என் பெரியமா, அதான் அந்த ராஜாராம் அக்கா இருக்குல்ல, அது பூமிகாவை எனக்கு கட்டி வச்சா என்னன்னு ஒரு பெரிய டிராமாவே போடும். அந்த பொம்பளை இன்னும் திருந்தவே இல்லையாடா? அது எப்படி? அக்கா தங்கச்சி மேல எனக்கு இருக்கிற கோபம் அதுக்கும் இருக்கும்ல. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து ஜால்ரா அடிச்சு ராஜாராம் கிட்ட பேசுறீங்க. நீங்க பேசுற பேச்சுல ராஜாராம் பூமிகா கழுத்துல என்ன தாலி கட்ட வைக்கணும். பாத்துக்குங்க. என்னங்க இவன் மறுபடியும் கடத்தல் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. பயமோ பயம் இல்லையோ, நீங்க 2 பேரும் நான் சொல்ற மாதிரி செய்றீங்க. இல்ல உங்க 2 பேரையும் தூக்குல தொங்க விட்டுட்டு கருமாதி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். சரிடா, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். செஞ்சுதான்ப்பா ஆகணும். அந்த பூமிகா கழுத்துல நான் தாலிய கட்டணும். தினந்தோறும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவளை சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும். அவளை வச்சு அந்த அவந்திக்காவை பழி வாங்கியே தீரணும்பா. வாடா கிருஷ்ணா, இதான் வர நேரமா? எங்கடா உனக்கு முன்னாடியே நான் வரலான்னு பார்த்தேன். இவங்க எல்லாரையும் கூட்டு வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா. அது சரி, கல்யாண வேலை நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல? எங்க சம்பந்தி என்ன வேலை செய்ய விட்டாதானே எல்லாத்தையும் அவரே செஞ்சிடறாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குது. வாங்க உள்ள வாங்க. ஆமா, வாங்க வாங்க வாங்க. வா. நில்லுங்க. என்ன இப்படி வந்திருக்கீங்க? என்னதான் என் தம்பி நகை வாங்கி கொடுத்தாலும் இப்படியா போட்டு மினுக்கிட்டு வர்றது? நல்லா அரைக்கடி உங்க ஜம்பம். அக்கா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்போ. ஏங்க இவங்க போட்டா மினுக்குது, இந்த வயசுல நீங்க போட்டு நிக்கிறீங்களா? இதுக்கு பேர் என்ன ஜினுக்கிறதா? மாமா சும்மாரியா? பார்த்து கண்ணு கீழே விழுந்துற போகுது. நீங்க வாங்கத்த மினுக்குதாமா. என்ன ஈஸ்வரி, இது இவ்ளோ லேட்டாவா வருவேன்? என்ன எவ்வளவு வேலை பண்றது இருக்கு தெரியுமா? இவங்கள எல்லாம் கூட்டிட்டு கிளம்பவே நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் உட்காருங்க. சமந்தி, ஈஸ்வரி வந்தாச்சு. வாங்க சம்பந்தி. வாங்க. என்ன மேடம், பூமிகாவை கண்ணனுக்கா கொடுக்க போறீங்க? நீங்க பாட்டுக்கு சம்மந்தின்னு கூப்பிடுறீங்க. உமா சம்பந்தியை இவங்களும் எப்பவும் சேர்ந்தே இருக்காங்க இல்லையா? ஏதோ ஞாபகத்துல அப்படி கூப்பிட்டுட்டேன். இதுக்கு போய் இப்படி சொல்றீங்களே. இத பாருங்க, நான் வேற இவ வேற இல்ல சம்பந்தி. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா ஈஸ்வரியும் நீங்களும் சம்பந்தி ஆயிருக்கலாம். ஆமா சம்பந்தி. இந்த பூமிகாவே என்னோட மருமக தாண்டி. சரி ஈஸ்வரி, உள்ள நிறைய வேலை இருக்கு, நீ பாரு. நான் வர உங்களை வரவேற்கணும். நான் அதை பாக்குறேன். சரிங்க. ஐயோ வரேன்டா. இதை உள்ள கொண்டு போய் நான் வந்ததா. அடேங்க அப்பா, இவ்வளவு நஷ்டத்துக்கு இடையிலையும் என் மாமனார் கல்யாணத்தை பிரம்மாண்டமா தான் நடத்துறாரு. இதெல்லாம் உனக்கு தானே எத்தனை பேருக்கு இங்க தெரிய போகுது? சைலண்டா என்ஜாய் பண்ணிடா கண்ணா. நீ போட்ட பிளான் எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அம்மா, இது வரைக்கும் எல்லாமே பக்கா பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. சிறுவாம ஆளை கூட்டு வந்துருவான். இதை சொல்லதான் நம்ம வீட்டுக்கே வந்தான். இந்த தடவை சொதப்பாம பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் எதுவுமே மாமா, எதுக்கு பின்னாடியே வர? என்ன ஒட்டுக்கிட்டே வரையா? இப்படி பின்னாடி வந்தேன் உன்னை அடிச்ச கொண்டுருவேன். மாப்ள, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? உங்க பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உடற? மாப்ள, நான் சொல்றேன் கேளுங்க. நீ ஆளுங்களை செட்டப் பண்ணி சரவணன மண்டபத்தில இருந்து கடத்த போற. அவன் எழுதி வச்சதா ஒரு லெட்டரையும் ரெடி பண்ண போற. மாப்பிளைய காணோமே எல்லாரும் தவிக்கிறப்போ அப்ப அந்த லெட்டரை கொண்டு வந்து நீ காட்டுவ. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால நான் போற, என்ன யாரும் தேடாதீங்கன்னு இருக்கும். அட பாவீங்களா,
கல்யாண மண்டபத்துல பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம மாப்பிள்ள ஓடிட்டாருன்னு எல்லாரும் கவலையோட இருக்கிறப்போ நீ அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கற தியாகியா மாறுவ. அப்படியே அந்த பூமிகா கழுத்துலயும் தாலியை கட்டுவ. எப்படி என்னோட கற்பனை? மாப்பிள, இந்த பிளான் வேணா நீங்க வச்சுக்கோங்க மாப்பிள. அம்மா, இந்த மண்டபத்துல ஒரு கொலை வள போகுது. இந்த ஆளை கொல்லாம அந்த மண்டபத்தோட நான் போகவே மாட்டேன், பாத்துக்கோ. மாப்பிள, இப்ப எது கோவப்படுறீங்க? நான் சும்மா காமெடி பண்ணேன், அவ்வளவுதான். நீங்க பேசுங்க. அத்த நான் வேணா ரூமுக்கு போறேன். பேசுங்க. எங்க இருந்து பிடிச்ச இந்த ஆளை? எனக்கு நந்து வச்சிருக்கேன், வேற என்னத்த வீர சொல்லுங்க. வாங்குறான். அம்மா சிவராமா, யோ இங்க வாயா. இந்த வரேன் சார். வாயா. சொல்லுங்க எல்லா பிளானும் பக்காவா நடந்துட்டு இருக்குல்ல சார். எல்லாம் பக்காவா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் மண்டபத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவனுங்களை யார் கண்ணிலையும் படாம இருக்க யோ சொல்லிருக்கேன். சிவராமா, இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. இந்த தப்பு நடந்து கூடாது. நிச்சயமா சார், எந்த தப்பு போ, போ, நடக்காது. போ. நான் வரேன் சார். ஏய், எல்லாம் ஓகே தானே? கண்டிப்பா ஓகே இருமா. பாத்து சக்சஸ் தான். அவந்திகா, இந்தம்மா, இந்த பூமிகா, என்னடி இது? கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்க? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? ஏய், பாத்துக்கடி இவள. சரிம்மா. அவந்திகா, கிருஷ்ணா அண்ணா உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாருமா. மாமா சம்சாரம் நான் தான் வேலையா இருக்கல, நீங்க போங்க, நான் அது வரேன். இல்லம்மா, யாரோ டாக்டர் வந்திருக்காங்களா? உன்னை அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கணுமா? உமானி உன்னை உடனே கூட்டு வர சொன்னாங்க. இன்ட்ரோ தானே, டக்குன்னு வந்துட்டு போயிடலாம், வா. என்ன அவந்திகா யோசிச்சுட்டு இருக்க? உன்னை கையோட கூட்டு வர சொன்னாங்க அவந்திகா. ஒரே ஒரு நிமிஷம் தானே, வந்துட்டு போயிடலாம், வா. என்ன யோசிச்சுட்டு நிக்கிற அவந்திகா? சீக்கிரம் வா. ஐயோ, இவ டிஎன்சி பண்ண டாக்டர் கிட்ட மாட்டினா இப்ப பிரச்சனை வெடிச்சிருமே. ஆண்டவா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் தான், பாத்துட்டு வந்துருவா. ஏய், நாமளும் போவோம். அதோ அங்க நிக்கிறாங்க பாரு. அவந்திகா, என்ன இங்கே நின்னுட்டு? வா வாமா. இவதான் என்னோட மூத்த மருமக அவந்திகா. ஹலோ. வணக்கம்மா. எங்க சம்மந்தி அம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம்மா. இப்ப கன்சீவ் ஆயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. பார்க்க நல்ல ஹெல்த்தியா தான் இருக்கீங்க. பயப்படாம இருங்க. நல்ல ஹெல்த்தி பேபி தான் பிறக்கும். தேங்க்யூ சோ மச் டாக்டர். யூ வெல்கம். நீங்க கல்யாணத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமான விஷயம். வாங்க உள்ள வாங்க. வாங்க, வந்து உட்காருங்க. வாமா. வா அவந்திகா. அப்பா, இந்த தடவை தப்பிச்சிட்டா. அந்த லேடி டாக்டர் வரப்ப எப்படி தப்பிக்க போறாளோ? ஆண்டவா. என்னடா நடராஜ், திலீபா
மாப்பிள மூட் அவுட்ல இருக்கான் போல. மூட் அவுட்டா? ஏண்டா அதான் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா, அப்புறம் ஏன்டா மூட் அவுட்ல இருக்க? யாரு இவன் சமாதானம் ஆனானா? இவனும் பூமிக்காவும் முட்டிட்டு இருந்தாங்க. சரின்னு நான் போய் சமாதானம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ரூம்ல வந்து பாக்குற 2 பேரும் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா. அடப்பாவி. நிஜமாவா? நிஜமாடா? டேய் சும்மா மூட் அவுட் பண்ணாதீங்க. ஐயோ இவர் அப்படியே நாங்க மூட் அவுட் பண்றோம். 2 பேரும் சேர்த்து வச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லடா. இவனுக்கு என்ன பண்ணலாம்? டேய் என்னடா? சரி ஓகே, இவனை ரெடி பண்ணுவோமா? வாங்க. வாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வர்றீங்க? முக்கியமான ஆளு நீங்க. நீங்க தானே முதல்ல வந்து உட்கார்ந்திருக்கணும். இல்ல பெரியமா, கொஞ்சம் வேலையா இருந்துட்டோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருந்தது சம்பந்தி, அதான் ஜாமீனுக்கு அப்ஜெக்ட் பண்ணல. டேய் ராஜாராம், இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைடா. நீயே கூட்டிட்டு போய் உட்கார வைக்கா. ஏண்டா இவங்க என்ன உனக்கு சாதாரண உதவியா பண்ணிருக்காங்க? நீ அத்தனை கஷ்டத்துல இருந்தப்ப எண்ணி கூட பார்க்காம கல்யாணத்துக்கு உனக்கு 2.5 கோடி கொடுத்தாங்கல்ல. இவங்க பெரிய மனுஷங்க யாருக்கு வரும்? சொந்த பந்தம்னு சொல்லிக்க எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு பணம் கொடுத்தது இவங்க தானே. அதெல்லாம் சரிதான், எனக்கு வேலை இருக்கு, நீ கூட்டிட்டு போய் உங்களை உட்கார வை. நீங்க வாங்க. வா சதீஷ். ஏன் மதனி, பணம் கொடுத்த விஷயத்தெல்லாம் ஏன் பப்ளிக்கா சொல்றீங்க? சொல்ல வேணாமா பின்ன? அந்த கிருஷ்ண மூஞ்சி போனதை பாத்தீங்கல்ல நீங்க, நல்லா உரைக்கட்டுனதா அப்படி சொன்னேன். என் தம்பி மண்டையிலே அப்பதான் ஏறும். அதுவும் நல்லதுக்கு தான் தெரியுமா. நாளைக்கு நான் மனவரையில உட்கார கிருஷ்ண ஃபேமிலி சப்போர்ட் பண்ண சூப்பர் பாயிண்ட். நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும் தெரியுமா. என்னங்க இதெல்லாம்? என்ன உமாத சம்மந்தி இப்படி பண்ணிட்டாரு? பணம் வேணும்னா நம்ம கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நம்ம தான் எல்லா செலவையும் ஏத்துக்கிறோம்னு சொன்னோம்ல. நம்ம கிட்ட கேட்கறத விட்டுட்டு இவங்க கிட்ட கேட்டிருக்காரு. நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் அண்ணன் நம்ம கிட்ட கை நீட்ட மாட்டாருங்க. என்ன இருந்தாலும் நாம அவருக்கு சம்மந்தம் இல்லையா? அவருக்கும் கௌரவம் இருக்கும்ல. எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு, நீங்க கவலைப்படாம இருங்க.